பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபை சமாதானம் பெருகுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார்லாம் அவரை துதிக்கலாமா? மலைகள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடார் சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 54வது அதிகாரம் வசனங்கள் 7, 8. இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். அழகாக ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார். இமை பொழுதுதான் உன்னை கைவிட்டேன். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், பலவீனங்கள், பாடுகள் வரும்போது கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்கிறார். தேவன் என்னை மறந்து விட்டார், என் விண்ணப்பத்தை கேட்க மாட்டேங்கிறார், கண்ணீரோடு அழுது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இமை பொழுதுதான் உன்னை கைவிட்டேன். அடுத்த விஷயம் சொல்லு, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கும். இந்த கைவிடுறது இமை பொழுதுதான், மூடி திறக்கிற நேரம் கண்ணை. ஆனால் இரக்கம், அவருடைய இரக்கம் நித்தியம், நித்தியமானது, முடிவில்லாதது. அன்பான கவலைப்படாதுங்க. கர்த்தர் நம்மிடத்தில் பிரச்சனை, இந்த பாடுகள், பலவீனங்கள் எல்லாம் இமை பொழுதுதான். ஆனால் தேவனுடைய இரக்கம் நித்தியமானது. அதனால பயப்படாம கர்த்தருடைய சமூகத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்புக்கொடும். அவர் நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்குவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறேங்க தர்மமான நாளுக்காக கூட ஆகக்கூடிய நன்றி. நாளின் காலை முதலே மட்டுமா உடைய தயவுள்ள உங்கள் கிருபங்களை தாங்குதேப்பா. நன்றி அப்பா. இப்பொழுது மடியாளர்களுடைய இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தில் தெரியுங்கப்பா. அப்பா, தங்கள் பலவீனங்கள், பாடுகள், கஷ்டங்கள் மத்தியிலே அப்பா கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று கலங்கி கண்ணீரோடு நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் நீங்கள் நித்திய கிருபையுடன் இறங்குங்கப்பா. உடைய இறக்கம் அளவில்லாதது, முடிவில்லாத நிலையான கிருபை உடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக, அரவணைப்பீராக. ஒவ்வொருடைய கருத்திலே தாழ்த்தி தரும் இதற்குள்ளே மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தை. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.